Hi friends and families, welcome to my channel Lila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைராய்டு இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணனா நமக்கு வந்து இன்னும் அக்ரெசிவ் ஆகாமல் இருக்கும், சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும், ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஃபுட்டு, அது எதுனால அந்த ப்ராப்ளம் வருது, அந்த ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால தைராய்டு எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னாக்கா என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு தைராய்டு அப்படின்னாவே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். தைராய்டு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸசிவாக வந்து அது அயோடின் வந்து எக்ஸசிவாக இருக்கிறதுனால தான் அது வந்து ஹைப்பரோ இல்லை ஹைப்போவோ வர்றது. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த உடம்புல வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் வரதுக்கு காரணமும் நமக்கு இந்த தைராய்டு தான். ஸோ அந்த தைராய்டு வந்து நமக்கு எதுனால வருது, காசஸ் வந்து நான் போட்டிருப்பேன், சிம்டம்ஸும் நான் போட்டிருப்பேன். இப்போது நமக்கு எது எடுத்துக்கிறதுனால நமக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தைராய்டுங்கிறது ஒரு கிளாண்டு. ஸோ அது வந்து நமக்கு நார்மலாக மெட்டபாலிசம், நம்ம உடம்புல இருக்கிற நம்ம சாப்பிட்ற என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதை வந்து எனர்ஜி லெவல், அதுலேருந்து எனர்ஜி லெவல் கொடுக்கறதுக்கு தான் வந்து அது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க டேர்மில். இப்போது இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுனால அது வந்து அதிகமாகுது அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அயோடின், அதாவது லோ அயோடின் ஃபுட்டாக எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஹைப்போ போயிடும், ஹைப்போ தைராய்டிசமாக போயிடும். ரொம்பவும் அதிகம் எக்ஸசிவாகவும் எடுத்துக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். சாய் ரிலேட்டடாக ஃபுட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து சோயா இது எல்லாமே மில்க்கு, சோயா ரிலேட்டட் மில்க் ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அதாவது கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து அந்த காய்டர் மாதிரி இருக்க ப்ராப்ளத்தை, இருக்கிற சிம்டம்ஸை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். அதுவும் இல்லாமல் நமக்கு நார்மலாக சுரக்கக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோனை வந்து அதாவது அதை வந்து சுரக்க விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து இது சோயா இது ரிலேட்டடாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து டேஞ்சரான ஒரு விஷயம். இது வந்து தைராய்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி க்ளூட்டன் ரிச் ஃபுட்டு, அதாவது க்ளூட்டன் எதெல்லாம் இருக்கோ, அதாவது பிஸ்தா, ரைஸு, ப்ரெட்டு, இது எல்லாம் வீட்டு, இதில் எல்லாத்துலேயும் வந்து க்ளூட்டன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஹைப்போகிளைசிமிக், அதாவது நம்ம உடம்புல வந்து கிளைசிமிக் கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். அப்போது வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டால் நல்லது தான். ஆனால் இது ரொம்ப கம்மி பண்ணிடுச்சுனாக்கா அவங்க வந்து அன்கான்சியஸில் போயிடுவாங்க. ஸோ இது தைராய்டு இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுகர் லெவலை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் தான். ஸோ இப்படி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி கஃபைன் வந்து நமக்கு நார்மலாகவே தெரியும், நல்லா வந்து ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா வந்து அது குடித்தாலே நம்ம எனர்ஜிக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது குடிக்காமல் சில பேரால் இருக்கவே முடியாது. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி பிபி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இதனால நமக்கு வந்து தைராய்டு ஹார்மோனோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் தான் வரும். இப்போ டீயாக இருக்கட்டும், சோடா இருக்கட்டும், இல்லை சாக்லேட்டாக இருக்கட்டும், இந்த ரிலேட்டடாக இருக்கிற இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கஃபைன் ரிலேட்டடாக எதையுமே எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஆல்கஹால் ரிலேட்டடாகவும் எதுவும் எடுத்துக்காதீங்க. இதுவும் சேம் வேலையை தான் பண்ணுது. நமக்கு வந்து பிபி, ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. ஸோ அதனாலேயும் நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இப்போது நமக்கு வந்து எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு ப்ரொக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், இது எல்லாமே ஒரு லேயர் மேலே லேயர் இருக்கும். ஓகேங்களா? ப்ரொக்கோலி இது எல்லாமே, இது ஏன் இந்த மாதிரி ஃபுட்டு ஏன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம தைராய்டு ஹார்மோனோட ப்ரொடக்ஷன், அதாவது அதை உருவாகிறதோட ப்ரொடக்ஷனை வந்து அதில் வந்து இது தலையிட்டு அதை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. என்னென்னா ப்ரொக்கோலி எடுத்துக்கக்கூடாது, கேபேஜ் எடுத்துக்கக்கூடாது, காலிஃப்ளவர் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே மாதிரி டூ மச் ஆஃப் அயோடின் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கவே கூடாது நார்மலாகவே. இப்போது நமக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, நம்ம அயோடின் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு லிமிட்டாக எடுத்துக்கணும், இல்லைன்னா அது ஹைப்பராக கொண்டு போய் விட்டுரும். அதாவது அயோடின் அதிகமாக்கி எக்ஸசிவ் அயோடினா கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. இல்லைனா ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நமக்கு பேக்கில் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுவுமே வந்து நமக்கு தைராய்டு ஹார்மோனை வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கும் அதை வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி சுகர் ரிலேட்டடாக இருக்க ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அது சம்மந்தமாக எதுவுமே எடுத்துக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே ஒரு விதமான ப்ரெக்னன்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். ஆனால் வந்து ப்ரெக்னன்சிக்கு ப்ரொக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர் எல்லாமே ரொம்ப நல்லது இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்களுக்கு. ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இன்னும் வந்து ப்ராப்ளத்தை அதிகப்படுத்தி விட்டுரும், அதை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னாவே நமக்கு தைராய்டு ஆல்மோஸ்ட் மேனேஜ் ஆகிடும். வித் மெடிசனோட நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை வந்து நமக்கு பின்னாடி வந்து வராது. சிக்கன் எடுத்துக்கக்கூடாது, ஃபிஷ் எடுத்துக்கக்கூடாது. ஃபிஷ்ஷில் வந்து நார்மலாகவே ஆயில் இருக்கும், ஆயில் இருக்காது, சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அயோடின் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது சில இதில் வந்து இருக்கும், என்னென்ன ஃபிஷ்ஷில் இருக்கும், எதெல்லாம் வந்து சால்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபிஷ்ஷை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. அதே மாதிரி மில்க்கு, நான் சொன்ன மாதிரி மில்க்கு ரிலேட்டடாக இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அது வந்து ட்ரிகர் பண்ணி விடுது தைராய்டு ஹார்மோனை. நட்ஸு வந்து எந்தெந்த நட்ஸ் எடுத்துக்கூடாதுன்னா மில்லட்ஸ் எடுத்துக்கூடாது, பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஸ்ட்ராபெரி வந்து ப்ரெக்னன்சிக்கு, எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இந்த மாதிரி இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. இதுவும் வந்து ப்ரெக்னென்ட் ஆக விடாமையும் தைராய்டு இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக ப்ரெக்னெண்ட்டும் ஆகலாம். அட் த சேம் டைம் நமக்கு வந்து தைராய்டு ரிலேட்டடாக இருக்க சிம்டம்ஸும் சரி, அந்த ப்ராப்ளமும் சரி, நாளடைவில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது நார்மலாக வந்து நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அதுவுமே வந்து சில விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், சில விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணி நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். நார்மலாகவே எக்கு க்ரோத்துக்கு, எக்கு ரப்ச்சருக்கு, ஓவுலேஷனுக்கு, இம்ப்ளான்டேஷனுக்கு இது எல்லாமே வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துகிட்டா நமக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகும், இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.